நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அரசியல் படிக்கிறதுனால என்னைய வளர விடாமல் தடுக்கணும். சின்ன வயசுலேருந்து வளர விடாமல் தடுக்கணும். என் விருப்பத்துக்கு அரசியல் பண்ண விடக்கூடாது. என் விருப்பத்துக்கு என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ விடக்கூடாது. 10வதுக்கு 2015லேருந்து 2014லேருந்து நான் ரம்யாவை தேட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளார எவ்வளோ ஜாதி கலவரம், எவ்வளோ மத கலவரத்தை உருவாக்கி விட்டு, நான் வேறு ஜாதி தான், ரம்யா வேறு ஜாதி தான், இவளுக்கு ஜாதி கலவரத்துகளை உண்டு பண்ணி, பிரச்சனைகளை உண்டு பண்ணி எவ்வளவு தில்லாலங்கடி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. கடந்த 10 வருஷமாக அவ்வளவு தில்லாலங்கடி வேலைகளை, கடந்த 20 வருஷமாக அவ்வளோ தில்லாலங்கடி வேலைகளை இந்த பத்மாவதி அவங்கள சேர்ந்தவங்க அவ்வளோ தில்லாலங்கடி வேலைகளை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கி வச்சுக்கிட்டு என்னை வாழ விடாமல் சீரழிச்சுக்கிட்டு என்னையும் ரம்யாவையும் திருமணம் பண்ணிக்க முடியாதபடி பண்ணிக்கிட்டு எவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இவளுக்கெல்லாம் எச்ச பொறுக்கி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.